தமிழகத்தில் கடந்த 5 நாட்களில் மழை வெள்ளத்துக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. அது குறித்த தகவல்களையும் விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது நிலவும் சூழலையும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பலத்த மழை பெய்தது. இந்த மழையின் காரணம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. நேற்று வரைக்கும் 13 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வளவனூர் அருகே உள்ள சொரணாவூர் கீழ்பாதி இந்த கிராமத்தில் ஐயனார் என்பவர் வீட்டில் தூங்கிட்டு இருந்தார். இவரோட வீட்டோட சுவர் இடிந்து விழுந்து இவர் சம்பவத்தில் பலியாயிருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கீழ்ப்புறம்பாக்கம் பகுதியில் வீரப்பன் என்பவர் இவரோட வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஒரு அந்த சம்பவத்தில் பலியாயிருக்காரு. இன்னைக்கு காலையில் வரைக்கும் 2 பேர் பலியாயிருக்காங்க. மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே வந்து தாழ்வான பகுதியில் தண்ணி தேங்கி இங்கிருந்து 4000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு 30 இடங்கள் பாதுகாப்பான இடங்களில் பள்ளி கட்டிடங்கள் திருமண மண்டபங்கள் தங்க வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாவட்டத்தில் மழை தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தொடர்ந்து தேங்கி வந்ததாக இருக்கு. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வந்து தண்ணீரை வெளியிட நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இதே போல பார்த்தீங்கன்னா அதிக அளவு வானூர் பகுதியில் 55 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இந்த பகுதிகளில் அதே போல பார்த்தீங்கன்னா மரக்காணம் பிரம்மதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தண்ணீர் வந்து வடிகால் இந்த பகுதியில் தண்ணீர் வெளியேறிட்டு இருக்கு. மாவட்டம் முழுவதும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் தொடர்ந்து 4வது நாளாக முற்றிலுமாக வந்து மழை நீர் சூழ்ந்து பயணிகள் வந்து பேருந்துக்கு உள்ள போக முடியாமல் தொடர்ந்து அவல நிலை நீடிட்டு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தண்ணியை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து மாவட்டத்தோட மக்களோட இயல்பு நிலை மிக மோசமாக இருக்குன்னு சொல்லலாம்.